ஒரு சராசரியா ஒரு 100 எம்ப்ளாயி இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் நம்ம ஒரு நாளைக்கு மோர் தென் 10 to 12,000 லிட்டர் வாட்டரும் 15 to 20 யூனிட்ஸ் ஆஃப் பவரும் 3 to 4 டெடிகேட்டட் ஹவுஸ் கீப்பிங் மேன் பவரும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். க்ளோஸ் டு ஒரு 30 to 40% ரிசோர்ஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய நேம் காளி. நான் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஸ்பின்6 ஸ்மார்ட் ரெஸ்டாரண்ட் சொல்யூஷன். ஸோ எங்களுடைய கம்பெனியோடைய முதன்மை நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற ரெஸ்ட் ரூமு எல்லாரும் ஈஸியாக அணுகக்கூடிய வழிமுறையில் ஒரு சிறந்த ரெஸ்ட் ரூமை ப்ரொவைட் பண்ணணும் தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். இப்போ எல்லாமே மேனுவல் மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. எஸ் சார். ஆட்டோமேஷன் தேவையா? மேஜரா ஐடிஎஸ் கம்பெனிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றதா சொன்னீங்க. இப்போ உங்களுடைய இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து அப்போ அங்க வந்து அவங்க இதுக்கான தனியா காஸ்டிங் ஆட் பண்ணிருப்பாங்களா? பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து உங்களை அகாமடேட் பண்றாங்க? உங்களுக்கு எவ்வளவு தூரம் கோஆபரேட்டிவா இருக்காங்க? இந்த சென்சர்லாம் என்ன 15 விஷயத்தை ஃபிட் பண்ணா எங்கெல்லாம் ஃபிட் பண்ணுவீங்க? அது மாதிரி யூசேஜ்னால பிரேக் ஆயிடும். ஏன்னா வாங்கி மாற்றுறது ஒரு விஷயம், ஆனால் அது கண்டினியூஸா யூசேஜ்ல இருக்கணும்ல. டேமேஜ் ஆகிறதுக்கான ரிஸ்க் என்ன சார்? இது எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் சீலிங் மவுண்டட் தான். மோஸ்ட்னா எது சீலிங்ல வராது?